மருது, கரிமருது. கரிமருது. എൻ്റെ പോലെ ഉയിര് കിട്ടിയിട്ട് വേണമല്ലോ ഫോട്ടോ. எக்ஸ்ப்ளோரெக்ஸோட இந்த பதிவுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட பயணம் ரொம்ப வித்தியாசமான பயணமாக இருக்க போகுது. கேரளத்தில் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தட்டக்காடு பறவைகள் சரணாலயத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பாலக்காடு வழியாக இப்போ குதிரான் டனலை கிராஸ் பண்ணுறோம். இந்த சேலம் கொச்சி ஹைவேல திருச்சூர் பைபாஸ் பண்ணி நேராக சாலக்குடி, அங்கேருந்து அங்கமாலி, அதுக்கப்புறம் பெரும்பாவூர், கோதமங்கலம், அதுக்கப்புறம் கடைசியாக தட்டக்காடு பறவைகள் சரணாலயம். இதுதான் டிரைவிங் பிளான். இந்த காடு மொத்தமும் மலைப்பகுதிகள் போல் ஏற்ற இறக்கமாக இல்லாமல் தட்டையான நிலப்பரப்போடு இருக்கிறதுனால தட்டைக்காடு அப்படின்னு குறிக்கிற விதமாக மலையாளத்தில் தட்டைக்காடு அப்படிங்கிற பேரோடு இருக்குது. 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த காட்டில் சுமாராக 300 வகையான பறவை இனங்கள் வசிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலோன் ஃப்ராக்மவுத், அதாவது இலங்கை தவளை வாயன், அப்புறம் மலபார் ட்ரோகான், இந்த மாதிரியான அரிய பறவைகளும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பெரியார் ரிவரோட ஒரு பகுதி. இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பெரியார் ரிவரோட கரையை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. பறவைகள் ஆராய்ச்சியாளரான டாக்டர் சலீம் அலி 1933களில் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து சர்வே பண்ணி இதை வந்து பேர்ட் சாங்சுரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை தராரு. அதன் விளைவாக 1983 வந்து இது தட்டக்காடு பேர்ட் சாங்சுரியாக, கேரளாவோட முதல் பேர்ட் சாங்சுரியாக இது வந்து உருவாகுது. தமிழ்நாட்டோட வேடந்தாங்கல், கர்நாடகாவோட ரங்கனத்திட்டு இதெல்லாமே நீர்ப்பறவைகள் சரணாலயம். ஆனால் இந்த தட்டக்காடு பறவைகள் சரணாலயம் காட்டு பறவைகள் சரணாலயம். கேரளா tourism.orgங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து தட்டக்காடுக்கான அஃபீஷியல் வெப்சைட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது செக்யூர் கனெக்ஷனில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அதனால் அது ஓப்பன் ஆகிறதில்ல. அதனால் ஃபோன் புக்கிங் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். புக்கிங்க்கான ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். 2 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கு 2600 சார்ஜ். அடிஷ்னல் பர்சனுக்கு வந்து 550 ரூபா. ஸோ டோட்டலாக 3 பேர் வந்து மேக்ஸிமம் அலவுடு. கூகுள் பேயில் அட்வான்ஸ் அமௌண்ட் 1000 ரூபாய் அனுப்பிச்சதுக்கப்புறம் அதோட கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு ஃபோட்டோ எடுத்து இவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த சலானை காமிச்சு செக்இன் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு காரை வந்து உள்ளே இருக்கிற ஒரு பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு இந்த பெரியார் ரிவரில் இங்கேருந்து போட்டில் ட்ராவல் பண்ணி நாங்கள் இப்போ தங்க போகிற அந்த ட்ரீ ஹட்டுக்கு போகிறோம். பெரியார் ரிவரில் போட் நம்மளுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ടൈഗർ വിസിറ്റ് ചെയ്ത് പോകും. അപ്പോൾ അതിന് ആ സമയത്ത് ഒരു ഈ പോത്തുണ്ട്, കാട്ടുപോത്തുണ്ട്. അപ്പോൾ ചിലപ്പോൾ അതിന് പോത്തിനെ ചാപ്പിട്ട് അത് തിരുമ്പി പോകും. പിന്നെ വീണ്ടും അല്ലാതെ അവിടെ സ്റ്റേ ഇല്ല. എത്ര കടുവ ഇവിടെ നമുക്ക് 2 എണ്ണത്തിനെയാണ്. അപ്പോൾ ആ സമയത്ത് നമ്മൾ ടോപ്പ് കണ്ടേക്കണത് ഈ 2 കൈ വെച്ചാലും ഒത്തിരാത്ത ഇല്ല. എന്താ കാരണം ഉണ്ടെങ്കിൽ ഇത് നമ്മൾ ഇതൊരു 25 സ്ക്വയർ കിലോമീറ്റർ ഉള്ളൂ. 25 സ്ക്വയർ കിലോമീറ്റർ നമ്മൾ ഒരു 9 കിലോമീറ്റർ ജനവാസ മേഖലയാണ്, ജനങ്ങൾ താമസിക്കുന്ന മേഖല. അപ്പോൾ നമുക്കത് ഒരു ടൈഗറിന് 25 സ്ക്വയർ കിലോമീറ്റർ വേണം. குட்டிகள் அதிகமாக அதுக்கு இடம் பத்தாது. அப்போ நியர்பை ஃபாரஸ்ட் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். பரம்பிக்குளம்னு சொன்னாங்களே, மினிமம் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அது வந்து எக்ஸ்ட்ரா இடம் இருக்கும்போது கன்ஜஸ்டடாக வர 20 கிலோமீட்டர்லாம் பவுண்டரி வந்து அதே லிமிட் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு. കാര്യമുണ്ട്. നമ്മൾ ഈ ആനിമൽസിൻ്റെ പ്രത്യേകത ഉണ്ടെങ്കിൽ മനുഷ്യനെ പോലെയല്ല. മനുഷ്യന് കുട്ടികളെ എന്തോരം വേണമെങ്കിലും. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெரியார் ரிவர். இதில் சுமாராக ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம தங்க போகிற காட்டேஜுக்கு போகணும். மற்ற கேம்ப் சைட்டில் தங்குறவங்களும் நம்ம கூட இதே போட்டில் வராங்க. நம்மளை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவங்கவுங்க அந்தந்த கேம்ப் சைட்டுக்கு போயிடுவாங்க.
இப்படி இந்த டைரக்ஷனில் வருது. അപ്പോൾ അവിടെ ഇടുക്കി ചെറുതോണി വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ ഡാം വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ നേരെ കുളമാവിലേക്ക് ആ വെള്ളം തിരിഞ്ഞു പോയി. ഓക്കെ. ഇപ്പോൾ നമ്മളെ ഇടുക്കി ഡാമിൻ്റെയും ചെറുതോണി ഡാമിൻ്റെയും താഴെയുള്ള ഡാമുകൾ ഇത് ഡാമുകളുണ്ട്. ഇത് വരെയാണ് ലാസ്റ്റ് ഡാം. ஓகே. இது எவ்வளோ ஆழம் இருக்குண்ணா? ഒരു 50 അടി 60 അടി 50-60 அடி. இப்போ நீங்கள் பார்க்குறது பாம்பு தாரா அப்படின்னு சொல்லப்படுற மீன்களை வேட்டையாடக்கூடிய ஒரு நீர்ப்பறவை. இதோட கழுத்து பாம்பு மாதிரி நீண்டு இருக்கிறதுனால பாம்பு தாரா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இதுதான் நம்ம இன்றைக்கி தங்க போகிற ட்ரீ ஹட், அதாவது மர வீடு. ஆல்ரெடி இருந்த 4 தேக்கு மரத்தில் இவங்க வந்து சதுரமாக சட்டங்களை அமைச்சு இந்த வீடு அமைச்சிருக்காங்க. இந்த வீடு ஆற்றோட கரையிலே இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது மேக்ஸிமம் பாயிண்ட் இல்லை? മാക്സിമം അല്ല, മാക്സിമം ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് കയറി പോകും. அங்கே என்ன இருக்குது? അവിടെ ഈ വെള്ളം മാത്രമേ ഉള്ളൂ. ஸ்டே ஆப்ஷன் வேறு எதுவும் இல்லை. இது ஒன்று இதான் லாஸ்ட். இங்கே உள்ளூர்வாசி ஒருத்தர் கிடைக்கிற மரக்கட்டைகளை வச்சு இந்த மாதிரி எளிமையான கலைப்பொருட்களை வந்து செய்கிறத வாடிக்கையாக வச்சுருந்துருக்காரு. அவர் செஞ்சு கொடுத்த ஒரு எளிமையான கலைப்பொருள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது பார்க்குறதுக்கு ஹார்ன்பில் பறவை, அதாவது இருவாச்சி பறவையை குறிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தங்க போகிற ரூம் வந்து 2வது மாடியில் இருக்குது. நாங்கள் படியேறி ரூமுக்கு போகும்போது பார்த்த ஒரு வித்தியாசமான பொருள் தான் இது. இது வந்து கையிலால் செய்யப்பட்ட ஒரு நாட்டு வெடி. கண்டிப்பாக இது இங்கே வரக்கூடிய யானைகளையோ பன்னிகளையோ விரட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் இருக்கணும். முதல் மாடியில் கேர்டேக்கர்ஸ் தங்குறதுக்கான ரூம் இருக்குது. 2வது மாடியில் தான் நம்ம தங்க போகிற ரூம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா மர வீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப அடிப்படையான பொருட்களை வச்சு தான் அதை கட்டியிருப்பாங்க. கீழே இருந்து அதிகம் வெயிட் இல்லாத பொருட்களை மட்டும்தான் மேலே ஏற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுன்னு வந்துட்டாலே நம்ம வந்து அதிகப்படியான வசதிகளை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இது வசதி குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ க்ளீனான ஒரு ரூமை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று, நைட்டில் வாஷ்ரூம் போகணுன்னாலும் நீங்கள் கீழே இறங்கி தான் போகணும், மேலே வசதிகள் கிடையாது. கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கேர்டேக்கர்ஸ் தங்குற ரூமும் ரொம்ப பேசிக்காக மேலே இருந்த மாதிரியே தான் இருக்குது. இங்கேயும் 2 ரூம் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து 2மே ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. லெப்பர்டு தான் அவங்க புலிங்கிறாங்க இல்லைண்ணா? டைகர் வந்து நீங்கள் கடுவன்னு தான் சொல்கிறீங்க இல்லையா? நாங்கள் உள்ளே வந்து பேகெல்லாம் வச்சுட்டு கீழே வந்தோடனே எங்களுக்கு கட்டஞ்சாயா, அதாவது வரட்டி ரெடியாக இருந்தது. இந்த கேம்பஸ்குள்ளேயே இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு கிணறு இருக்குது. இங்கே சமைக்கிறதுலேருந்து குளிக்கிற வரைக்கும் அனைத்து தேவைகளுக்குமான தண்ணீர் வந்து இந்த கிணத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. நம்மளை கொண்டு வந்து ட்ராப் பண்ண அந்த போட் வந்து திரும்பவும் ரிசப்ஷன் இருக்கிற அந்த கேம்பஸ்க்கே போயிடும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா ஒன்று இந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகணும். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளாஸ்டிக் போட்டில் இந்த ரிவரை கிராஸ் பண்ணி இவங்க ஊருக்குள்ளே போகிறாங்க. வழக்கமாக பேர்ட் வாட்சிங்க்கான ட்ரெக்கிங் வந்து காலை நேரங்களில் தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். நாளைக்கு காலையில் தான் ஆக்சுவல் ட்ரெக்கிங்கே இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் கேட்டதுனால இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஆர்வத்தோட கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த தட்டக்காடு பறவைகள் சரணாலயத்தோட காட்டுப்பகுதிக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். ஆனால் சாயந்தர நேரம் அப்படிங்கிறனால இங்கே பெருசாக பறவைகளோட சைட்டிங் இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் இருந்தாலும் ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறனால சும்மா கொஞ்சம் தூரம் போகலாம், போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வரோம். இந்த காட்டில் யானைகளும் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி யானைகளோட நடமாட்டம் வந்து இந்த ஏரியாவில் இருந்தது அப்படின்னா மெயின் ஆஃபீஸ்லேருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி வந்து இந்த காட்டேஜ் கேம்பஸை விட்டு வெளியில் வராமல் எலக்ட்ரிக் ஃபென்சிங்கை ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருப்பாங்க. இங்கே பிரியாணி இலை மாதிரியே வாசம் வரக்கூடிய மற்ற இலைகளும் இருந்தது. ஸோ அதை எடுத்து நாங்கள் சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து பாதையோட ஓரத்தில் தான் இவங்க எடுத்து போட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்போ ரீசெண்டானது நைட்டு செம்ம வெயிட் ஆனால் நைட்டு வந்து யானைகள் வந்து இப்படி இழுத்து போட்டிருக்கலாம். ஏன்னா ஃபாரஸ்ட்டோட ஒரு வண்டி வந்து தினமும் இந்த வழியாக வரும், வந்துட்டு இந்த காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு திரும்பவும் மெயின் கேட்டில் ட்ராப் பண்ணிடும். அப்படி பார்த்தா நேற்று மத்தியானம் வந்து அந்த வண்டி இந்த வழியாக தான் வந்திருக்கணும். ஸோ நைட்டு தான் யானைகள் வந்து இது இழுத்து முன்னாடி போட்டிருக்கு. இருக்கும் 200 கிலோ இருக்கும். நைட் இங்கே வண்டி வருமா? காலையில் வண்டி வருமா? காலையில் வண்டி. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மரங்கொத்தி பறவையோட கூடுகள். எவ்வளோ அதிகப்படியான கூடுகள் ஒரே மரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் நாங்களே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது வந்து ஃப்ளேம் பேக், அதாவது பொன்முதுகு அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து 3 விரல்களோடு இருக்கிற ஒரு சிறிய வகையான மரங்கொத்தி. இப்போ நீங்கள் கேட்ட சவுண்டு வந்து காட்டு மைனா. இது வந்து ரொம்ப வித்தியாசமான பலவிதமான ஒலிகள் எழுப்பக்கூடியது. இதுதான் அந்த காட்டு மைனா. நாளைக்கு மார்னிங் ட்ரெக்கிங்கில் இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்கலாம். மருது, கரிமருது. தமிழில் இந்த மரத்தோட பேர் வந்து கருமருது. இங்கிலீஷில் வந்து crocodile bark tree அப்படிங்கிறாங்க. இந்த மரத்தோட பட்டைகள் வந்து முதலையோட தோல் மாதிரியே இருக்கிறதுனால சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக crocodile bark tree அப்படின்னே வாங்க வச்சுட்டாங்க. ஸ்மெல்லு நல்லா இருக்குது. அந்த ஃப்ரூட் ரைப்பான ஸ்மெல் இருக்கா? பயங்கர ஸ்பீடில் ஓடுது. பாம்பா? பாம்பு தான். டின்னருக்கு முன்னால் இவங்க எலக்ட்ரிக் ஃபென்சிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பவர் ஆன் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலியை ஒட்டியே யானைகள் கூட்டமாக இந்த ரைட் சைடு கார்னரில் ஒரு புதர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து நிறைய டேமேஜ் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அந்த தடங்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் ரீசெண்டாக தான் நடந்திருக்கும் போல் இருக்கு. ഓണാക്കിയിട്ടില്ല, കുറച്ച് കഴിയുമ്പോൾ ഓണാക്കും. ஓகே, കിടക്കാൻ നേരത്തെ പ്രശ്നമില്ല. ஒரு வழியாக டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடியே ஃபோனில் கேட்கும்போது அவங்களும் ஏதோ சொன்னாங்க, எங்களுக்கும் கரெக்டாக புரியல. நாங்கள் அந்த வேலை இருந்ததுனால கரெக்டாக அதை கவனிக்கல. அவங்க ஆக்சுவலாக பார்சல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து குக்கிங்க்கு வந்து எந்த கிராசரியுமே கிடையாது. நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். பட் ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு வராதனால கடைசியில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சமைக்கிறவங்க வேறு ஒரு பிளான் போட்டு பார்த்தாங்க. அந்த சின்ன பிளாஸ்டிக் போட் எடுத்துகிட்டு ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து ஏதாவது பைக் கிடச்சிதுன்னா போய் கிராசரி ஸ்டோரில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட ஒரு பிளான் போட்டாங்க. பட் கடைசியாக அவங்களே அதை ட்ராப் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் கடைசியாக அவங்க கிட்ட ஸ்டாக் இருந்த சில பொருட்களை மட்டுமே வச்சு பேசிக்காக ஒரு டின்னர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க.
ஃபார்ச்சுனேட்லி அதாவது கிடச்சதேன்னு சந்தோஷப்படலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகியிருந்திருக்கும். நாங்கள் சாப்பிட்டு மேலே ரூமுக்கு போகலாங்கில் இந்த பெரிய ஸ்பைடரை பார்த்தோம். நாங்கள் கரெக்டாக ஏறும்போது படிக்கிட்டே இருந்தது. இது பெரிய சைஸில் இருந்தாலும் ட்ரான்டலாஸ் கிடையாது. ஏன்னா அது மேலே பாடி ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் நல்ல ஃபர்ரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வேறு டைப்பில் இருந்தது. ஆனால் நல்ல பெரிய சைஸு. மேலே அந்த வுட் ஹவுஸில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் மிட் நைட் ஆனாலும் கீழே தான் வரணும். அப்படி வரும்போது நாங்கள் எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது அனிமல்ஸோட மூவ்மெண்ட் இருக்கா, சவுண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அந்த மாதிரியான எந்த இண்டிகேஷனுமே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் எங்களை எழுப்பி விட்டதே பறவைகளோட சத்தம் தான். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ரிவரு, இன்னொரு சைடு ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அப்படி 2 சைட்லேருந்துமே வந்து வித்தியாசமான பறவைகளோட சத்தங்கள் வந்து அதிகாலை நேரத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேர்ட் வாட்சிங்க்கான சரியான நேரம் அப்படிங்கிறது மார்னிங் டைம் தான். இந்த கேம்பஸ்லேயே வந்து இவங்களோட பயன்பாட்டுக்காக ஒரு காந்தாரி மிளகாய் செடி வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிறிய வகை மிளகாய் தான் காந்தாரி மிளகாய். கேரளா உணவுகளில் இது ரொம்ப அதிகமாக இவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. மெயினாக இந்த பிக்கல் மாதிரியான விஷயங்களும் இதை வச்சு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்குற இந்த சத்தம் வந்து மீன்கொத்தி பறவை, கிங்ஃபிஷர். காலையில் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு 7 மணிக்கு நாங்கள் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஆல்மோஸ்ட் வறட்சி காலம் அப்படிங்கிறதுனால மரங்கள்லேருந்து இலைகள் உதிர்ந்து காஞ்ச இலைகள் காட்டோட தரைப்பகுதியெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நடக்கும்போது சத்தங்கள் உருவாகி பறவைகள் டிஸ்டர்ப் பண்ணலாம். அதனால் நம்ம சரியாக பார்க்க முடியாமல் கூட போகலாம். பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. body. Definitely.
இந்த எபிசோடு பறவைகளோட சத்தத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால வாய்ஸ் ஓவர் அதிகமாக இருக்காது. அதனால் ஆஸ் இட் இஸ் என்ன சவுண்டு இருக்கோ அதை நீங்கள் அதை அப்படியே கேட்கலாம். പറക്കോടുക അവിടെയുണ്ട് കണ്ടോ വാളാടുക ആ തിരുവൊക്കെ ഗ്രേ ഹെഡഡ് ബുൾബുൾ. ഗ്രേ ഹെഡഡ് ബുൾബുൾ. எங்கே இருக்குங்க? அது பேர் என்ன? ட்ராங்கோ சட்டவால். நாங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துல வேறு ஒரு பேர்டை தேடிட்டு இருந்தோம். பட் ரெக்கார்டட் வீடியோவை வந்து ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது லேட்டர் டைமிங்கில் தான் தெரிய வந்தது இந்த இடத்துல ஒரு ஹார்ன்பில் இருந்திருக்கு. இது வந்து ஒரு கிரே ஹார்ன்பில்லாக இருக்கலாம். அதாவது கோழி வேளாம்பல் அப்படின்ட்டு மலையாளத்தில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காட்டு மைனா. இது கூடு கட்டுறதுக்காக குச்சிகளை எடுத்துகிட்டு தன்னோட கூட்டுக்குள்ளே போக பார்க்குது. பட் ஆனால் அதனால் போக முடியல. ஏன்னா குச்சி அதோடய வாயில் இருக்குது. அந்த கூட்டோட நுழைவாயில் வந்து செங்குத்தாக இருக்கிறதுனால இது கரெக்டாக உள்ளே போக முடியாத அளவுக்கு அது தடுத்துருது. அதுக்கப்புறம் அதுவாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குச்சியோட வசத்தையும் செங்குத்தாக மாற்றினதுக்கப்புறம் அது ஈஸியாக உள்ளே போகும். நீங்கள் அதை பார்க்கலாம். திரும்ப 2வது டைமும் வந்து அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரும்ப இதே தப்பை தான் பண்ணுச்சு. ஆனால் மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஆறறிவு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே தப்பை திரும்ப பண்ணி மறுபடியும் பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் அது குச்சிகளை உள்ளே எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. இப்போ நம்ம கூட வந்த கைடு வந்து யானைகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஆபத்தான பகுதிக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு எங்களை எச்சரிக்கிறாரு. இப்போ நாங்கள் போயிட்டு இருந்த அந்த மெயினான ட்ரெக்கிங் பார்த்த விட்டு சைடில் இருக்கிற புதர் பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா சிலோன் ஃப்ராக் மவுத், அதாவது இலங்கை தவளை வாயன் அப்படிங்கிற ஒரு பறவையை வந்து பார்க்குறதுக்காக. அது இந்த மாதிரியான புதர் பகுதிகளில் கொஞ்சம் உயரம் குறைவான கிளைகளில் வந்து மரத்தை ஒட்டி கிளைகளில் உட்காந்துருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு காஞ்ச இலை மாதிரியே இருக்கிறனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து தட்டக்காடில் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பேர்டு. இது இலங்கையிலேருந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்து அதுக்கப்புறம் தன்னோட வாழ்விடத்தை இங்கேயே அமைச்சிக்கிச்சு. ஸோ அதனால் இது மைக்ரேட்டரி பேர்டு கிடையாது. அதாவது அங்கேருந்து சீசனுக்கு வந்துட்டு திரும்ப போகிற மாதிரியான பறவைகளில் இங்கேயே இது இருக்குது. ஏதோ ஒரு காலத்தில் வந்திருக்கு, பட் ஆனால் அதுக்கப்புறம் இங்கேயே இருக்குது.
இந்த முட்டை ஓடு வந்து எந்த பறவையோடதுன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரில. கைடுகிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது காட்டுக்கோழியோடது அப்படிங்கிறாங்க. ശ്രീലങ്കൻ ബേഡാണ്. ശ്രീലങ്കൻ പ്രോപ്പർ സിലോണിൽ ഒക്കെയാണ് ഉള്ളത്. இங்கே வந்துட்டு மைக்ரேட் சீசனுக்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரிங்களா? നോ നോ ഇത് കോമൺ ആയിട്ട് ഇവിടെ തന്നെ ഉണ്ടാവും. பர்மனெண்ட். കുറേ കാലമായിട്ട് പെർമനൻ്റ് ആയിട്ട് ഇവിടെ ഉണ്ട്. இங்கே தான் யூஸ்வலாக ரெஸ்டிங் பாயிண்டானா பேர்ட் வாட்சர்ஸ்க்கு? ആന ചത്തപ്പാറ എന്ന് പറയും. ஆனை சத்தப்பாறை. செத்தப்பாறை. ആന ചത്തപ്പാറ டைடு. ஓ, எப்போ அந்த மாதிரி நடந்ததுன்னு? ஆனை ஏதாவது செத்துருக்கா இங்கே? അത് പ്രായമായതായിരിക്കും. അത് ഓൾഡ് ടൈം. இந்த பேர் வந்ததுக்கான காரணம்? ആ ആന ഇവിടെ തന്നെ നമ്മൾ ഇത് ചെയ്തു. நிறைய இங்கே இருக்கும். ആ അതായത് ഇവിടെ തന്നെ ഡിസ്പോസ് ചെയ്തു. ஓ, ஓகே. ഇവിടെ തന്നെ ഡിസ്പോസ് ചെയ്തു. ஓ, எங்கே செத்தா? ഒരു നെയ്മ് ഈ പാറയ്ക്ക് ആനയത്തപ്പാറ. இந்த പ്ലേസിൽ ഈ പ്ലേസിൽ ബേർഡ് വാച്ചിങ് ആണ്. ബേർഡ് വാച്ചിങ്ങിന് വന്നു കഴിഞ്ഞാൽ ഈ പ്രദേശത്ത് ചുറ്റും ഒരുപാട് മെനി ബേർഡിങ് ആണ്. ஓகே. ஃபுல்லாக ஆல் ஆங்கிள்லேயும் நம்ம பார்க்கலாம். ആ ഏത് ആംഗിളിലേക്ക് നോക്കാം. ஆ, ക്ലോസ് ഇല്ല. നോ ക്ലോസ്. ஆ, ஆ, ஆ. ഇത് കണ്ടിന്യൂ. പക്ഷേ സീസൺ എന്ന് പറയുന്നത് ഒക്ടോബർ ടു മാർച്ച്. ஜனவரி, நவம்பர், ജനുവരിയൊക്കെ എന്ന് പറഞ്ഞാൽ ഈ ബെസ്റ്റ് ടൈം. ஓகே. ഡിസംബർ ജനുവരി ബെസ്റ്റ് ടൈം. டிசம்பர், ഡിസംബർ ജനുവരി ആ കോൾഡ് ടൈം. അപ്പോൾ ഇവിടെയൊക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ നിറയെ മെനി ബേർഡ്സ് ആണ്. ഇവിടെ ഈ പാറയിൽ ஆ, ஆ, ஆ. ഇങ്ങനെ കാണാം. இப்போ இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ബൈനോക്കുലറൊക്കെ വെച്ചിട്ട് ഈ പാറയിൽ കാണാം. ஆ, ഈ ചുറ്റുപാടുള്ള പക്ഷികളെല്ലാം നൈറ്റ് ഈ പ്രദേശത്തുള്ള ആനകളെല്ലാം കൊണ്ടിട്ട് அசம்பிளி ஜோன், சேஃப் அசம்பிளி ஜோன். ம், ஆ, இது ஒரு பெரிய டெக்கு மாதிரிடா. ஃபுல் வியூ, பெஸ்ட்டு பிளேஸ். இது ஜனவரியில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ജനുവരി
டிசம்பர் ஜனவரி ஆ சூப்பராக. நெக்ஸ்ட் ஜனவரிக்கு நாங்கள் வரோம். ஓகே. சிக்கன் எடுத்துகிட்டு வரோம். குக் செய்து கொடுப்போம். ஓகே ஓகே. இது ஆடோடதும் கிடையாது, மானாக இருக்கலாம். பெரிய பெரிய புழுக்கையாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது, கேப்சூல் சைஸில் இருக்குது. இது நரி, நரி இருக்கிறது நரியோட தான் இருக்கலாம். காட்டு நாய். நாங்கள் எப்படியாவது அந்த சிலோன் ஃப்ராக் மவுத்தை பார்த்தணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாசிபிள் பிளேசஸ்லேயும் தேட ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் சிலோன் ஃப்ராக் மவுத்தை தேடிட்டு இருந்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மரம் கண்ணில் பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கீழா நெல்லி மாதிரி ஒரு வகையான காய் மாதிரியும் இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு பூ, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இது மரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சடையாக பிடிச்சிருக்கு. இது என்ன வகையான மரம், இது ஏதாவது ஃப்ரூட்டா இல்லை இது ஒரு பூவா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷல், ஸ்ரீலங்காலேருந்து வந்த பேடாமா, இங்கே செட்டில் ஆயிடுச்சு. வரும் வரும் வரும். யானை தான் விளையாடி இருக்குடா. வேறு மரத்தையே பிச்சிருக்கு. இங்கே வந்து லெப்பர்ட் வந்து ஃபுட் பிரிண்ட் இருக்கும். இதில் என்னென்ன ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வரும் என்ன ஃபுட் பிரிண்ட்டு ஆகணும். இது வந்து இங்கே ஒன்று இருக்குது, மாண்டா மாண்டா மான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் இருக்குது. இங்கே காட்டு மாடா, காட்டு மாடு.
வெளியே. இங்கே வர்றேன். இங்கே சூப்பராக இருக்காங்க. சட்டி மாதிரி இருக்குது. ஏதோ வீணை செஞ்சு வச்ச மாதிரி இருக்குல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கருப்பு மரங்கொத்தி பறவை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சைஸில் இருக்கிற மரங்கொத்தி பறவை, அதாவது லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு. இதோட தலையில் சிகப்பு கலரில் க்ரௌன் வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு இடம் விட்டு இடம் பெயராத ஒரு நான் மைக்ரேட்டரி பறவை. இது வந்து இந்த காட்டோட மற்ற பறவைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. ஏன்னா இது உருவாக்குற மரப்பொந்துகளில் தான் வந்து மற்ற பறவை இனங்கள் அதிகமாக வசிக்குது. இந்த பறவையோட நாக்கு வந்து இதோட தலையோட ரொம்ப நீளமானது. இது வந்து இதோட மண்டை ஓட்டுக்கு பின்னாடி வரைக்கும் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்சார்பராகவும் இதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா இதோட மண்டையோட அமைப்பே இந்த மரங்களை வந்து உளி மாதிரி செதுக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு. சுத்தியல் மாதிரி வேகமாக ஓங்கி மரங்களை கொட்டும்போது வரக்கூடிய அத்தனை அதிர்வுகளுமே இந்த மண்டையோடே தாங்கிட்டு மூளைக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான டிசைன் இது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அந்த சிறிய வகை மரங்கொத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் 3 விரல்கள் இருக்கும். பட் ஆனால் இந்த பெரிய மரங்கொத்திக்கு கால்களில் 4 விரல்கள் இருக்குது. மரங்கொத்தி பறவைகளே இந்த வகை மரங்கொத்திகள் தான் வந்து ட்ரம்மிங் சவுண்டை உருவாக்கக்கூடியது. அதாவது மரத்தில் அதிவேகமாக கொத்துறது மூலமாக இந்த ட்ரம்மிங் சவுண்டை இது க்ரியேட் பண்ணுது. இது மெயினாக வந்து டெரிட்டரி மார்க் பண்ணுறதுக்காக பண்ணும். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பரம்பிக்குளம் பக்மார்க் ட்ரெயில் வீடியோவில் இதே ட்ரம்மிங் சவுண்டை வந்து நம்ம கேட்டிருந்தோம். பட் ஆனால் அப்போ வந்து இது என்ன பறவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியல. பட் ஆனால் இப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் அதை கேட்கலாம். இந்த காஞ்சி போன மரத்துலேருந்து வர சத்தத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மரத்தை கொத்துது அப்படின்னு. டைம் வந்து அரௌண்டு 10 மணி. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சது. 3 மணி நேரம் வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ 10 மணிக்கு ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் ட்ரீ ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இந்த ஸ்டே ப்ரோக்ராமில் வழக்கமாக நம்ம உள்ளே வரும்போது போட்டிங்கில் வருவோம். திரும்பி போகும்போது வந்து ஃபாரஸ்ட் ஜீப்பில் தான் வெளியில் போவோம்.
ഇങ്ങനത്തെ മൃഗങ്ങൾ മുമ്പുണ്ട് നമുക്ക് അഡ്വാൻസ് ആയിട്ട് അറിയാൻ പറ്റും. സ്മെല്ല് കിട്ടും, ശബ്ദം കേൾക്കും. பர்பஸ் ஆகிட்டு அது அட்டாக் பண்ணாது. പിന്നെ பர்பஸ் ஆகிட்டு அது அட்டாக் பண்ணாது. மரமே இருக்காண்டு. ஸோ கடைசியாக நம்ம ரைட் டி ஹிமாலயன் எடுத்திருந்த அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இதை விட சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு போக போகிறோம். அதாவது சவுத் இந்தியாவிலேயே மிக சிறந்த வைல்ட் லைஃப் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் அது. ஸோ அங்கே வச்சு நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரெக்ஸ்.